த ஃபோன் தட் கால் பேக்கோட பார்ட் 4 வீடியோ தான் இது. லாஸ்ட் பார்ட்டில் அர்ஜுன் அந்த குரல் சொன்னதை கேட்டு அவனுக்கு குரல் மேலே ஒரு விதமான சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அர்ஜுன் குரல் கிட்ட கேட்கிறான், உண்மையை சொல்லு, நீ யார் என்று. அதற்கு அந்த குரல், அர்ஜுன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நீ தான். நீ தயவு செய்து அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ளே போய் உன்னை நீ காப்பாற்றிக்கோ, அதுதான் உனக்கு ஒரே தீர்வு. அந்த குரல் சொன்னதை கேட்டு அர்ஜுன் கோவத்தில் கத்துறான், நீ பொய் சொல்லாத, நீ தானே அந்த நிழல் உருவம். என்னை எச்சரிப்பது போல நம்ப வைத்து அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ளே போக சொல்லி சிக்க வைக்க பார்க்கிற, அதானே உன்னுடைய பிளான். ஏன்னா நீ தான் சொன்ன அந்த நிழல் உருவத்தால் ஒருவரோட குரல் மற்றும் உருவத்தை நகலெடுக்க முடியும்னு. அது போல தானே நீ என்னோட குரலை நகலெடுத்திருப்ப, பதில் சொல்லு. அதற்கு அந்த குரல், இல்லை அர்ஜுன், உன் அறை கதவு திறக்காத வரை இது போல நடக்க சாத்தியமே இல்லை. என்னை நம்பு, நான் நீதான் என்று. இதை கேட்ட அர்ஜுன், நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ யாருன்னு தெரியும் வரை. அர்ஜுன் கூறியதை கேட்டு இறுதியாக அந்த குரல் உண்மையை கூறுகிறது. அர்ஜுன், காலம் ஒரே நேர்கோடாக இல்லை, அது மொத்தம் 3 அடுக்குகளாக ஒரே நேரத்தில் நடக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். நான் இப்போ எதிர்காலத்திலிருந்து தான் பேசுறேன். நான் எதிர்காலத்தில் வாழும் அர்ஜுன். இதை கேட்ட நிகழ்கால அர்ஜுன், என்னது, எதிர்காலத்திலிருந்து பேசுறியா? நீ எதிர்கால அர்ஜுனா? இதற்கு சாத்தியமே இல்லை. அதற்கு அந்த குரல், அர்ஜுன் நம்பு, நான் தான் உன் எதிர்காலம். நான் சொன்ன ஒரே ஒரு பொய் அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதுதான். நான் ஏற்கனவே அந்த நெல்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அதனால தான் நான் எதிர்காலத்தில் இருந்து உன்னை எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஆனால் நான் செஞ்ச பெரிய தவறு, ராகுலை காப்பாற்ற முடியவில்லை. அந்த ஒரே ஒரு குற்ற உணர்ச்சி தான் என் மனசு உறுத்திட்டு இருக்கு. அதனால தான் நான் செய்த தவறை சரி செய்ய மற்றும் நண்பன் ராகுலை காப்பாற்ற நிகழ்காலத்தில் இருக்க உன்னால தான் முடியும் என்றான் எதிர்கால அர்ஜுன். அதற்கு நிகழ்கால அர்ஜுன் என்ன முடிவெடுக்க போறான்? அந்த குரல் சொன்னது உண்மையா பொய்யா? பார்ட் 5ல பார்ப்போம்.